வணக்கம். நான் தாமரை மனோ இல்லம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் கொண்டைக்கடலை குழம்பு வச்சுக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு நல்லா நைட்லேயே வந்துட்டு ஊற வச்சாச்சு. ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஊற வச்சுருக்கோம். கடலையை போட்டு ஊற வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரில் போட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு இறக்கிக்குவோம். இப்போ நம்ம கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குவோம். அதை கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்குவோம். இந்த கூடவே போட்டுட்டு இதுக்கு தேவையானது நல்லா ஒரு 200 கிராம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்வரலாக வதக்குவோம். நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதை கூட நல்லா வதங்கட்டோன்னிட்டு நம்ம இதை ஒரு 4 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். அதை கூட இப்போ இதுக்கு தேவை ஒரு 3 தக்காளி போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன்னா ஒரு 3 தக்காளி போட்டுக்குவோம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி கொடுப்போம். வதக்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் மூடி எப்போ நல்லா வதங்கும். அப்போ தான் அது நல்லா வதங்கினா தான் நல்லா கிரேவியாக வரும். அதுக்கு தேவையானது ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற மட்டும் மிளகா வெடி போகிற மட்டும் கொஞ்சம் வதக்கி கொடுப்போம். இப்போ இந்த மூக்கடலை நல்லா வேக வச்சுருக்க மூக்கடலை எடுத்து நம்ம கொஞ்சம் மூக்கடலை தனியாக அள்ளி வச்சுட்டு மீதி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலரி கொடுத்துக்கலாம். திருப்பி மூடி போட்டு நல்லா வேகட்டும், கொதிக்கட்டும். இது நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ இதுக்கு தேங்காய் பால் எடுக்கணும். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்துக்குவோம். நம்ம அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த மூக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டு கொஞ்சம் நல்லா ஓட்டிக்கலாம். போட்டோம் அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா கெட்டியமாக நல்லாயிருக்கும். அது போட்டுட்டு இது கூட தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இப்போது போட்டுட்டு கலரி கொடுத்துட்டு இதுக்கு நம்ம இன்னொரு தாளிப்பு கொடுக்கணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது தேங்காய் எண்ணெயில் தாளிக்கு போடணும். நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். அதை கூட 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குவோம். இது நல்லா வதக்கி கொடுத்து நம்ம அதில் கொட்டி கலரும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மனமும் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க நமக்கு புட்டு கூட வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இது எப்பவுமே நம்ம காலகாலமாக செய்கிறது தான் நம்ம ஊரில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.